வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் என்ன பங்குகள் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இந்த வாரம் சனிக்கிழமை ஒரு 2 மணி நேரம் ட்ரேடிங் வந்து வச்சுருந்தாங்க, ஒரு ஸ்பெஷல் இதுவாக. அதனுடைய காரணமாக நம்ம இந்த ஸ்டாக்ஸை பற்றின இந்த பர்டிகுலர் வீடியோவை வந்து கொஞ்சம் டிலேடாக தான் நான் இந்த வாரம் போட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ரெகுலராக சண்டே இந்த வீடியோவை கொடுத்துருவேன். இந்த வாரம் தான் நான் வந்து திங்கட்கிழமை தர்றேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸுகளை நம்ம என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஏற்கனவே நம்ம பார்த்த ஸ்டாக்கான டாடா ஸ்டீல், அதை தான் நான் இந்த வாரம் பார்த்தேன். ரொம்ப பொறுமையாக மேலே வந்தது. நம்ம எடுத்து கொடுத்த நாள்லேருந்து ரொம்ப நிதானமாக அதனுடைய ட்ராவல் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு வழியாக அந்த ஃபஸ்ட்டு லெவலை வந்து 155 அப்படிங்கிற லெவலை வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இப்போ இந்த 155 கிடக்கும்போது அடுத்த கட்டமாக இது எங்கே போகும் அப்படிங்கிற யோசனையில் இருக்கலாம். கிராஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக அடுத்தடுத்த வாரங்களில் க்ளோசிங் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு 195 வரைக்கும் அடுத்த லெவலாக போகிறதுக்கு டாடா ஸ்டீலில் வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டிச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக 269 வரைக்கும் அதனுடைய நெக்ஸ்ட் லெவல்ஸு நமக்கு சான்சஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். இதை தாண்டி அது மேலே போகலை அப்படின்னா நம்ம உஷாராக ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது. அப்படிங்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை உங்களுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து போட்டுட்டு இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸுகள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதல் ஸ்டாக் வந்து உஜ்ஜீவன் ஃபைனான்ஷியல் சர்வீஸ். இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 520 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுக்கிறத என்னால் சமீபத்தில் பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் கூட கொஞ்சம் அப்படி தடுமாறி அந்த இடத்துலேருந்து கீழே வந்தால் கூட அதற்கு கீழே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்க முடியல. அந்த இடத்த தாண்டி போகிறதுக்கு சிரமப்பட்டுச்சு. தாண்டின பிறகு அதற்கு கீழே க்ளோசிங் கொடுக்க முடியாமல் இந்த பர்டிகுலராக சொல்லப்போனால் ஒரு ஆகஸ்ட்லேருந்தே நமக்கு 2023 ஆகஸ்ட்லேருந்தே நம்ம பார்க்குறோம் இந்த கிராஃபில் இந்த இடத்துல. ஸோ அது கிராஸ் பண்ணது அக்டோபரில் கிராஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு திருப்பி வரவே இல்லை. அப் டு இந்த மார்ச் வரைக்கும் இந்த 520க்கு கீழே க்ளோசிங் கொடுக்க முடியல. இறங்கினா கூட அதற்கு கீழே வீக்லி க்ளோசிங் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இதுவாக பார்க்குறேன். இந்த வாரமும் அந்த 520யை நெருங்கி டச் பண்ணிவிட்டு மீண்டும் 547.65 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து இது மூவ் எடுக்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு 560யை கிராஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லெவலில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 575 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த லெவலாக 608 அப்படிங்கிற லெவலுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக் போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். இங்கேயே என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலாக 575, அதுக்கு அடுத்த லெவலாக 608, இந்த 2 லெவலும் நமக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன் இந்த 2 லெவலை நம்ம வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது அப்படின்னா, இந்த நான் சொன்ன மாதிரி அக்டோபரில் அந்த பிரேக் அவுட் ஆகி மேலே போனதுலேருந்து 608க்கும் மறுபடியும் இந்த 520க்கும் இடையில தான் வந்து ஒரு சைட்வேஸ் இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ திருப்பியும் இந்த 608க்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு இன்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸாக அதுக்கு அந்த 575 இருக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் அந்த 575ம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சாலே போதும் சார், நான் எக்ஸிட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 575 ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் இந்த முறை, ஏன்னா 2 முறை அந்த நெருக்கத்துக்கு போய் திரும்பி வந்துருச்சு, இந்த முறை 608 கட் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக அதனுடைய மேலே நெக்ஸ்ட் லெவலாக அதுக்கு 660 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து உஜ்ஜீவன் ஃபைனான்ஸில் வந்து நமக்கு சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ உஜ்ஜீவன் ஸ்மால் பேங்க்னு ஒன்று இருக்குது, அது விலை குறைவு, இது வந்து விலை ஜாஸ்தி. ஸோ உஜ்ஜீவன் ஃபைனான்ஷியல் சர்வீஸுன்றது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட நேமு. ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன காரணங்கள் இதுதான். இந்த சைட்வேஸ் மூமெண்ட்லேருந்து மேலே வரும்போது இந்த பர்டிகுலராக 608, 660 நமக்கு சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாரத்தினுடைய முதல் ஸ்டாக்காக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்திருக்கேன். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து திரிவேணி ட்ரிபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக்கு. இதை ஏன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ்லேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து வெளியில் போயிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா 457லேருந்து 302க்குள்ளே வந்து போய்கிட்டு இருந்தது. ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி அது பிரேக் அவுட் கொடுத்துருந்தாலும் அதை தாண்டி போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அடுத்த 2 வாரங்களில் கிடைக்கல. அதுக்கு அடுத்த வாரத்தில் கொஞ்சம் மேலேயே போயிருக்காங்க. கிட்டத்தட்ட எங்கே போயிருக்காங்க,
514 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் மேலே போகுமா அப்படின்னா எஸ், இன்னும் போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த வால்யூம் பர்டிகுலராக கீழே கொடுத்துருக்கிற வால்யூம் வந்து சான்சஸாக கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ 514 கிட்ட நம்ம என்ட்ரி இருந்தாலும் முதல் லெவலாக 547 அப்படிங்கிற லெவல் ஒரு இன்ட்ரீம் லெவலாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 692 அப்படின்ற இந்த ரெண்டாவது லெவலுக்கும் போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். காரணங்கள் இதுதான். இந்த சைட்வேஸ்லேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கிறதுனால அடுத்தடுத்து வாய்ப்புகளாக அதில் இருக்கலாம். கீழே சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக 457 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த வாரம் இந்த 514 தாண்டி க்ளோசிங் போகும்போது மட்டும் நம்ம இதில் என்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நான் உங்களுக்கு ஏன் அனலைஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன்னா, நானும் ஒரு முதலீட்டாளர் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுங்க. என்னுடைய முதலீட்டுக்கு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ்களை உங்களோடு பகிர்கிறேன், அவ்வளோதான். இதில் நீங்கள் எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து முதலீடு செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் மெயினாக சொல்லுவேன். ஒரு முதலீட்டாளராக எனக்கு நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வர்றேங்கிறத மனதில் வைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அடுத்த ஸ்டாக்கை பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து AOM சின்டெக்ஸ் லிமிடெட் அப்படின்னு இருக்கும். இது ஸ்பெல்லிங்கை நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட 95 ரூபாயை தாண்ட முடியாமல் 2023 ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த வாரம் ஒரு நல்ல வால்யூமோட அந்த 93 ரூபாயை தாண்டி கிட்டத்தட்ட 95 ரூபா 45 காசில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கடந்த 2 வாரங்களாக ஒரு நல்ல வால்யூமோட அதனுடைய மூவ்ஸ் இருக்கிறதுனால தொடர்ந்து இது ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு தான் இப்போ நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இது அடுத்த நம்ம வரக்கூடிய வாரங்களில் இந்த 95-45 க்ளோசிங் இருந்தால் கூட 96-20 இந்த வாரத்தினுடைய ஹை. ஸோ அதை தாண்டி ஒரு க்ளோசிங் போகுது அப்படின்னா ஒரு 2 ரூபா முன்ன பின்ன இருந்தால் கூட மூவ் ஆச்சுனாலும் கூட அப்போ இதில் நம்ம என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலாக நான் பார்க்குறது வந்து ஃபஸ்ட் லெவலாக 122 வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஃபஸ்ட் லெவல் கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அந்த 95 தாண்டும் போது இந்த முதல் லெவல் 122 வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 161 செகண்ட் லெவலாக நமக்கு இதில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த 2 பர்டிகுலர் லெவல்ஸும் வந்து இந்த ஸ்டாக்கு மேலே மூவ் ஆகும்போது நமக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு நம்முடைய ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாஸாக நமக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். காரணங்கள் இதுதான். கிட்டத்தட்ட 2022 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் 95 கீழே வந்த இந்த ஸ்டாக்கு இப்போ தான் வந்து 95க்கு மேலே போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் தான் கிட்டக்கரை இருக்குது. அதனால் நல்ல அடுத்த வாரம் ஒரு மூவ் கொடுக்குறாங்களா, ஒரு 2-3 ரூபா மேலே க்ளோசிங் வருதான்னு பாருங்கள் நெக்ஸ்ட் வீக்கில். அப்படி வரும்போது இதனுடைய நெக்ஸ்ட் மூவ்ஸு இந்த 122க்கும் 161க்கும் சான்சஸாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன செய்யுதுன்றதை நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். நான்காவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஜாம்னா ஆட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக். இந்த பர்டிகுலர் ஸ்டாக் நீங்கள் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஏன் இதை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 95லேருந்து 128க்குள்ளே சைட்வேஸ்லேயே இருந்த இந்த ஸ்டாக்கு இந்த வாரம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ராங் கேண்டலோட பிரேக் அவுட் ஆகி 135-70 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா வால்யூமும் ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட ஏறி இருக்குது. இந்த பிரேக் அவுட் அப்படின்னு வரும்போது நம்ம அதுக்கு தான் இப்போ இந்த லெசனாக நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் அண்டு ஸ்ட்ராங் வால்யூமோட போகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு மூவுக்கு தன்னை தயார்படுத்திக்குது இந்த ஸ்டாக் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிம்பிள். ஸோ அந்த சிம்பிளை தான் இப்போ இதில் கொடுத்துருக்கு. இருந்தாலும் கூட இதற்கு நெக்ஸ்ட்டு விஷயம் இந்த ரெண்டையும் பார்த்துட்டோம், கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்த வாரம் இதையும் தாண்டி மூவ் பண்ணி அடுத்த க்ளோசிங் போகிற மாதிரி இருந்தால் மட்டுமே இந்த ஸ்டாக் மேலே போகலாம். சில நேரங்களில் சொல்ல முடியாது, கொண்டு போயிட்டு மறுபடியும் 128க்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட திரும்பி போவாங்க. இல்லை ஒரு வேளை மார்க்கெட்லேயே ஒரு வீக்னஸ் இருக்குன்னா அந்த 128 ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்ன்ற நிலமையில் கட் பண்ணி கீழே வரத்துக்கும் சான்சஸாக இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்ட்ராங்காக மேலே போனால் பார்த்துக்குங்கன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய தேவைக்கு நான் எந்த அளவுக்கு நான் சீரியஸாக எனக்கு எடுத்து பார்க்குறேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான்
கொஞ்சம் தெளிவாகவே சில நேரங்களில் நான் வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ 135-70க்கு மேலே அடுத்து வரக்கூடிய வாரங்களில் க்ளோசிங் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிதுன்னா இந்த ஸ்டாக்கினுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்குறது 162 அப்படின்ற லெவல். கொஞ்சம் அடுத்த லெவல் ஒரு 30 ரூபா 35 ரூபாய்க்கு தள்ளி தான் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இதையும் தாண்டி நல்ல ஸ்ட்ராங்காக போகக்கூடிய சந்தர்ப்பம் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடச்சிது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலாக 204 அப்படின்ற லெவல் வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் சான்சஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். காரணங்கள் இது தான். இந்த பார்த்திங்கனால தெரியும், இப்போ நல்லா மொத்தமாக வளர்ச்சி காமிக்கும்போது இந்த 128 கடக்காமல் எத்தனை நாட்கள் இது இருந்திருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு ஃபஸ்ட் டைம் பிரேக் அவுட்டாக வெளியில் போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கான வாய்ப்புகள். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு புது முயற்சியாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஏதோ ஒரு வால்யூம் வருது அப்படின்னா அதில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் நியூஸஸ் இருக்கலாம், இல்லை ஒரு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சில காரணங்கள். அதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரீசனில் நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அப்படி வரும்போது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு இந்த மூவை இந்த டெக்னிக்கலாகவும் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த டெக்னிக்கல்ஸ் மூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் அது எந்த இடத்துல எப்படி சப்போர்ட் பண்ணுன்றதையும் நம்ம பார்த்துக்கணும். அந்த கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த மூவ் போகலாம். அப்படி போகும்போது 162 and 204 2 லெவல்கள் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறது தான் எனக்கு ஜாம்னா ஆட்டோவை பொறுத்தளவில் என்னுடைய எண்ணம். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போங்க அப்படிங்கிறது தான். இது நான் சொன்னாலும் சரி, ஒரு ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட்டு சொன்னாலும் சரி, இல்லை அனலிஸ்ட்டாக நான் இருக்கிறேன் சார் ஆனாலும் நான் ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்களா அப்படி சொல்கிறவங்க சொன்னாலும் சரி, நீங்கள் முடிவை எடுங்கள். யாருடைய பேச்சையும் நீங்கள் நேரடியாக எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய முடிவை நீங்கள் தெளிவாக எடுத்துக்கங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ இது என்னுடைய 4வது தேர்வு. அடுத்த ஸ்டாக்கு பார்க்கலாமா? 5வதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து இன்ஃபிபீம். 36 ரூபா 15 காசில் க்ளோஸ் ஆகிருக்கு. 38 தாண்டி கொஞ்சம் கிட்டத்தட்ட 40 ரூபா வரைக்கும் நெருங்கி போயிருக்காங்க. பட் க்ளோசிங் வந்து அந்த 38 நெருக்கத்துக்கு மேலே பெருசாக வைக்க முடியல. அடுத்தடுத்த வாரங்களில் கொஞ்சம் இறங்கி வந்து 32க்கும் கீழே போயிட்டு இப்போ மீண்டும் அந்த 38 நெருங்கிட்டு நிற்கிறத இந்த வாரம் பார்க்க முடியுது. இன்கேஸ் ஆஃப் டைம் அடுத்த வாரங்களில் இந்த 38 தாண்டக்கூடிய சந்தர்ப்பம் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடச்சிது அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக 47 ஃபஸ்ட் லெவலாக நமக்கு கிடைக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 57 செகண்ட் லெவலாக இன்ஃபிபீமில் இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தில் நான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நான் பார்க்குற விஷயம். ஸோ தாண்டி 38க்கு மேலே க்ளோசிங் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் பிரேக் அவுட் இன்னும் வரலை. ஸோ பிரேக் அவுட் கொடுத்து தாண்டி நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்தால் மட்டும் இந்த 2 லெவல்ஸும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த 38 வாய்ப்பு கிடைக்கல சார், மறுபடியும் கீழே இறங்கி வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் அந்த 25 வரைஞ்சி வச்சுக்கிறது. அந்த 25 கிட்ட வரும்போது வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள். அப்போ உங்கள் என்ட்ரியை கொடுங்க. அதற்கும் கீழே போகும்போது வீக்காகிறதுக்கு சான்சஸ் ஆகிடும். பட் 25 செகண்ட் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 47 and 57 முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். கிராஃபை போட்டு பார்த்து இதே மாதிரி நீங்கள் லைன்ஸை வரைஞ்சிக்கிட்டு அந்த இடம் வரும்போது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் என்னுடைய தேர்வுகளை ரொம்ப சிம்பிளாக செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் இது வந்து ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்வாக இருக்குன்ற நம்பிக்கையில் நான் இதை கொடுத்துட்டு வரேன். அந்த ஒரு காரணத்தினால எனக்கு நன்மை தரணும் அப்படிங்கிறதுக்காக நான் தேர்ந்தெடுத்துக்கிற ஸ்டாக்குகளை தான் உங்களோட பார்க்குறேன். அதே மாதிரி இந்த ஸ்டாக்ஸுகளில் எல்லாத்துலேயும் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எது எனக்கு சூட்டபுளாக நம்ம சொன்ன பிறகு கரெக்டாக அந்த லெவல்ஸை மீறி போகுதோ அப்போது அதில் என்ட்ரி கொடுப்பேன். இன்கேஸ் நமக்கு அது சரியாக வரலை அப்படின்னா டெஃபினட்டாக என்ட்ரி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்களும் அதையெல்லாம் அனலைஸ் பண்ணி முதலீடு செய்யுங்கள். சேஃபாக அனலைஸ் பண்ணுங்கள், சேஃபாக முதலீடு செய்யுங்கள். வரக்கூடிய வாரங்களை பற்றி நான் ஒவ்வொரு முறையும் நான் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சேஃபாக இருங்க. எலெக்ஷன் நெருங்க மாற்றங்கள் ஏதாவது வர மார்க்கெட்டினுடைய வாலட்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். தொடர்ந்து அடுத்த வாரம் இதே மாதிரி வீடியோஸோட உங்களை
மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.